அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னு தெரியுதா? இப்படி சவுக்கு சங்கர் போன்ற பொலிட்டிக்கல் தரகர்கள், அரசியல் வியாபாரிகள் அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு வராங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, எடப்பாடி கிட்ட வாங்கி சாப்பிட வேண்டியதை ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கி சாப்பிட்டுட்டு வன்மத்தை கக்கிட்டு வராங்க. இது அப்பட்டமா நமக்கு ரொம்ப தெளிவாகவே புரியுது. ஏன்னா இந்த நேரத்தில் திமுகவை முழுக்க முழுக்க தாக்க வேண்டிய சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இந்த கிஷோர் கேசாமியா இருக்கட்டும், தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனம் வச்சுட்டு வராங்க. அதுவும் ஞானசேகரன் வழக்கில் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சி போல யாராவது ஒரு ஆள் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நான் சவால் விட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். அது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்லை உதிரி கட்சிகளாக இருக்கட்டும், யாராவது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா? அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சினால இன்னைக்கு வரைக்கும் ஞானசேகரனோட வழக்கு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கு. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வெளியிட்டா இருப்பாருங்க. அந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஆதாரம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வழக்கில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு எதுவுமே, அதாவது கோர்ட்டு வழக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாத சாமானியனுக்கு புரியுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ மக்கள் மத்தியில் மிகவும் ஆதரவை பெற்ற உடனே இவனுங்களுக்கு பொறுக்கலை, உடனடியாக அதுக்கு எதிராக வன்மத்தை கக்க தொடங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுக்கி பையன் ஞானசேகரன் விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்டார்ல, அந்த வீடியோ சம்பந்தமாக இந்த அரசியல் தரகர் சவுக்கு சங்கர், கிஷோர் கேசாமி இவங்க மற்றும் ஒரு சில டயர்கள் இவங்கெல்லாம் பேசுற மாதிரி டிஎம்கே காரன் கூட பேசல. டிஎம்கே காரனோட நிலைமை இந்த விவகாரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படியே பம்மிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அந்த டயர்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க அரசியல் தரகராக இருக்கிற சவுக்கு சங்கரா இருக்கட்டும், டயரா மாறி போயிருக்கிற கிஷோர் கேசாமியா இருக்கட்டும், மற்றும் சில டயர்கள் இவனுங்கெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கிட்டு வராங்க. எந்த மாதிரி வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னா, இப்போ கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு இல்ல, இப்ப ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை வெளியிடணும், ஏன் அண்ணாமலை அவர்கள் இதை பேசணும், ஏன் சிடிஆரை இப்ப வெளியிடணும், அவர் அப்பவே கொடுத்திருக்கலாம்ல, விசாரணை பண்றதுக்கு கொடுத்திருக்கலாம்ல, எஸ்ஐடிக்கு கொடுத்திருக்கலாம்ல அப்படின்னு பெரிய அறிவு புடுங்கி மாதிரி பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எதுக்காக அன்னைக்கு சிடிஆரா வெளியிட்டு இருக்கணும்? வெளியிட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஏன்னா அன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருந்தா இந்த மாதிரி இந்த வழக்குக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பக்கமே திருப்பி இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சியோட காரியகர்த்தாவாக இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்ச இந்த விஷயம் காவல்துறைக்கு கிடைக்காம இருந்திருக்குமா, காவல்துறைக்கு தெரியாம இருந்திருக்குமா? அன்னைக்கு கூட காவல்துறை என்ன சொன்னாங்க, ஞானசேகரனோட மொபைல் அங்க ஃப்ளைட் மோட்ல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இதே மாதிரி சிடிஆரை எடுத்து தான் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ளைட் மோடோட முடிச்சுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் விழாவாரியா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த தீர்ப்பு வந்த உடனே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரா அப்படி இப்படிலாம் உருட்டி கிடக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் ஜூன் 30ஆம் தேதியே ரொம்ப தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கு திசை மாதிரி போயிருக்கு, என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, டேட்டா இருக்கு, சிடிஆர் இருக்கு, நான் தகுந்த நேரத்தில் வெளியிடுவேன், இந்த வழக்கு சரியான கோணத்தில் போனோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாம் இவங்க பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்கலன்னா மீண்டும் இந்த டயர் கோஷ்டிகளுக்காக அதை பிளே பண்ணுறேன் பாருங்க. அதிரடியா சொல்றேன்னா, ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, நான் வெளியிடாம இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, எடுத்து வச்சுட்டேன். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு, 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பனாய் கிடையாது, ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது. யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க. சிடிஆர் எப்படி எடுத்தீங்க? சட்டத்துக்கு புறம்பாத்தான் எடுத்தங்க ஐயா, உண்மைக்காக எடுத்தேன். எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, என் கையில சிடிஆர் இருக்கு. ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு 1 வருஷம் கையில இருக்கு. யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதையெல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். நான் வெளியிடத்தான் போறேன்.
பொறுமை காட்கின்றேன். நீ அந்த வேலையை செய்யறான்னு நான் பாக்குறேன். எஸ்ஐடி அந்த வேலையை செய்தா சிடிஆர் எப்ப வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க. வெளியிடத்தான் போறேன். நான் சிடிஆர் செக் பண்றேன், வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா. அதனால என் கையில சிடிஆர் இருக்கு. ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலினா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு. நான் செய்யத்தான் போறேன். நானும் பொறுமையா காத்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல, சைடுல எங்கேயோ வண்டி ஓடிட்டு இருக்கு. இதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாரு, என்கிட்ட சிடிஆர் இருக்கு. அவங்க யார்கிட்ட பேசுனாங்க, இந்த பொறுக்கி பையன் ஞானசேகரன் யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு என்கிட்ட சிடிஆர் இருக்கு. எஸ்ஐடி இந்த விசாரணையை சரியான முறையில் அணுகணும். இவங்களெல்லாம் இந்த கால் ரெக்கார்டை பார்த்து இவங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு அன்னைக்கே எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஒருவேளை இவங்க அதை செய்யலைன்னா நான் நிச்சயமாக வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஜனவரி மாதம் 30 சொல்லியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. மக்கள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை இன்னைக்கு செஞ்சிருக்காரு. ஆனால் அதை பொறுத்துக்க முடியாம, ஐயோ அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைச்சது, நமக்கு படி அளக்கிற அந்த டயருக்கு ஒன்றுமே வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு மிகப்பெரிய ஆதங்கம் இவனுங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா நீங்க வேணா பாருங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டார்ல, அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் மட்டும் 12,000 பேர் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,700 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் பேர், நெருக்கி 2 லட்சம் பேர், நம்ம இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற வரைக்கும் 2 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அவர் எக்ஸ் வலைதளத்தில் போட்டதை கிட்டத்தட்ட 7,50,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அந்த அளவு மிகப்பெரிய வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த தீர்ப்பு வந்தோடனே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர், ஒரு பதிவு போடுறாரு. நாங்கள் மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த விஷயத்துக்கு தீர்வை கண்டுட்டோம் அப்படி இப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு பதிவு போடுறாரு. அதுக்கு எத்தனை பேர் தெரியுமா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? வெறும் 4,300 பேர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அண்ணாமலை அவர்களை விட நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு வெறும் 4,300 பேர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 624 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி இருக்கார்ல, அவரும் இதை பத்தி போட்டிருக்காரு. அவருக்கு வெறும் 850 பேர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 245 பேர் தான் அவருடைய பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல வேற எதிர்க்கட்சி தலைவர் வேற இவர். இதுதாங்க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் இவங்களுக்கு இருக்கிற ஆதரவு இவ்வளவுதான் ஆதரவு இருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்களை இந்த விவகாரத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் நம்புறாங்க. அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த வீடியோ, அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கு பாருங்க, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அதை பொறுத்துக்க முடியாத இந்த டயர் கோஷ்டிகள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண வேண்டிய நேரத்தில், திமுகவை ஒழிச்சு கட்ட வேண்டிய நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இனிமே இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க போறது கிடையாதுங்க. கூட்டணியாவது வெங்காயமாவது என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு முக்கியம், என்னுடைய தலைவர் முக்கியம், என்னுடைய சித்தாந்தம் முக்கியம், என்னுடைய கட்சி தான் எனக்கு முக்கியம். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே கிடையாது. இனிமேல் இந்த டயர் கோஷ்டியினர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது இடையூறு வர மாதிரி பேசினா நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதுல எந்த பாரபட்சமும் காட்ட போறது கிடையாது. நீங்களே நினைச்சு பாருங்களேன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மாதிரி திமுக எதிர்க்கட்சியா இருக்கையில விவகாரம் நடந்திருந்து அமைச்சர் இந்த மாதிரி பொறுக்கி பயிரோட ஒன்னா நிக்கிற போட்டோ சிடிஆர்லாம் வெளிவந்து இருந்ததா அப்படின்னா இந்த திமுக சும்மா விட்டுருப்பாங்களா? தரையில உருண்டு பிறண்டிருப்பாங்க, போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் கீழே இறங்குற வரைக்கும், ஏன் அந்த கட்சியை ஆட்சியை விட்டு அகற்ற வரைக்கும் இதே தான் பேசிட்டு இருப்பாங்க, இதே தான் பேச்சு பொருளாக ஆக்கியிருப்பாங்க. ஆனா இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்காரு. இதை பேசுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பத்தி பேசலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம்லாம் லட்டு மாதிரியான விவகாரம், திமுகவை ஒழிச்சு கட்டக்கூடிய விவகாரம். ஆனா அதெல்லாம் வாயை திறக்காம திமுகவுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்றோம், 2026 திமுக ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு இவங்க பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைங்க, நம்புற மாதிரியே இல்லை. திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழரும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா தொண்டர்களை ஒன்னாக்கி தொண்டர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம்
இவங்களோட எண்ணமே கிடையாதுங்க. குறிப்பா அந்த டயர் கோஷ்டி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. 2026 இவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம தொண்டர்களை வந்து அவங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்றது, அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பேசினா பொலிட்டிக்கல் புரோக்கர் மூலமாக விமர்சனம் பண்றது, அதுவும் வேற கூட்டணியில் இருந்துகிட்டு 2026 தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறோம், ஒன்னா தொண்டர்கள் வேலை செய்யணும். இந்த எண்ணம் எல்லாம் இந்த டயர் கோஷ்டிகளுக்கு கிடையவே கிடையாது. இவங்க என்னமோ உள்ளுக்குள்ள கூட்டணியில் இருந்துகிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பிஜேபி தலைவர்களுக்கு எதிராக தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு வராங்க. இனியாவது திருந்துனா 2026 ஏதாவது வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை கவனிக்கிறதை விட, அமைச்சர் வேலையை செய்யறதை விட ஹிந்து மதத்தையும் ஹிந்துக்களையும் கொச்சப்படுத்துறது தான் பிரதானமா அதிக நேரம் பண்ணிட்டு இருக்காப்ல. அவரை பொறுத்த அளவுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் போல இருக்கு. ஏன்னா திமுகவில் இருந்து ஸ்பெஷலா இதுக்குன்னே களத்தில் இறங்கியிருக்காங்க. எப்படியாவது சனாதன தர்மத்தை விமர்சிச்சு ஹிந்துக்களை விமர்சிச்சு, ஏன்னா அவங்களுக்கு உணர்வுகள் இருக்காதுல்ல, அப்படியே எரும மாட்டுக்கு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே போயிட்டு இருப்பான். அதனால அவங்கள விமர்சனம் பண்ணி இந்த சிறுபான்மை ஓட்டெல்லாம் நமக்கு அள்ளிட்டு வரணும் அப்படின்னு ஸ்பெஷல் டியூட்டியே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா சமீபத்தில் அமைச்சர் பதவியெல்லாம் புடுங்கிட்டு வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்போ எல்லா சபையிலேருந்து லெட்டர் எழுதுறாங்க, அவருக்கு வந்து அவர் கிறிஸ்தவர், அதனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், இல்லைனா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதுனாங்க. அதாவது சிறுபான்மையருக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க லெட்டர் எழுதுனா ஸ்டாலின் ஐயா சும்மா இருப்பாரா? அவருக்கு உடனடியாக மனம் இறங்கி மனசில் மிகப்பெரிய வலி ஏற்பட்டு மீண்டும் இவருக்கு பால்வளத்துறை அப்படிங்கிற அதே துறையை கொடுத்து அழகு பார்த்தோன்னா மனோ தங்கராஜ் சும்மா இருப்பாரா? விசுவாசத்தை காட்டணும்ல. எல்லா சபைக்கும் போய் சால்வை போட்டு அவங்களோட கட்டி பிடிச்ச ஐயோ பயங்கரமான, அதாவது வெளியில் என்ன பேசுவாங்க, இந்துக்கள் மத்தியில் பேசுறது பகுத்தறிவு, உனக்கு கடவுள் கிடையாது, சாமி கிடையாது, ஈவே ராமசாமி சொல்லியிருக்காரு, வெங்காயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு வாய்க்கூசாம பேசுவாங்க. ஆனால் சபைக்கு போனா அவருக்கு வந்து இயேசுதான் கடவுள் பயங்கரமா. அப்போ வந்து ஈவே ராமசாமியெல்லாம் தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருப்பாப்ல. மானங்கட்ட வேலையை பண்ணிட்டு இருக்க இந்த மனோ தங்கராஜ் சமீபத்தில் ஹிந்துக்கள் மீதான தன்னுடைய வன்மத்தை காட்டியிருக்காப்ல. பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் பார்க்க போறது, இது வந்து உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. கோயில் பார்க்க போறது நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. அதாவது செய்தியாளர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க, இது மாதிரி பெங்களூரில் ஆர்சிபியோட வெற்றி கொண்டாடுறதுல நிறைய பேர் இறந்து போனாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கோயில் இழுத்து பகுத்தறிவான ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கோயில்களில் திருவிழாக்களில் இவ்வளோ பேர் கூடுறது இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது, என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எரிச்சலை வெளிப்படுத்தியிருக்காப்ல. ஏன் மனோ தங்கராஜ் சொல்ல வேண்டியது தானே, வேளாங்கண்ணியில் இவ்வளோ கூட்டம் கூடுது, அதனால் வந்து என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாது, இல்லை நான் சபையிலே நான் போய் பேசுவேன், நமக்கு வந்து கடவுள் கிடையாது, ஈவே ராமசாமி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏன் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதே மனோ தங்கராஜ் பேசுவாப்லையா? பேசவே மாட்டாப்ல. என்ன காரணம் அப்படின்னா பாருங்க, மனோ தங்கராஜோட அந்த மதவெறி எந்த அளவுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு பாருங்க. வெளியில பேசுறது என்ன, ஈவே ராமசாமி கடவுள் கிடையாது, கடவுள் மறுப்பு வெளியில பேசுறது, ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க. அமைச்சர் கிறிஸ்தவர்களுக்காக கூட்டப்பட்ட சபைகள் திறந்ததுக்கு கிறிஸ்தவர் இங்க எல்லோரும் ஜெபித்தீர்கள், வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறடுங்கள். என்ன இழிப்பு பாத்தீங்களா? நீங்க ஜெபித்தீர்கள், நீங்க அது பண்ணீர்கள் அப்படின்னு என்ன மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? ஹிந்துக்களை பார்த்தோன்னா ஐயோ ஈவே ராமசாமி சொல்லிட்டாரு, உங்களுக்கெல்லாம் கடவுளே கிடையாது அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுவாங்க. ஆனா சபைன்னு போயிட்டா இவங்களுக்கு ஈவே ராமசாமியும் கிடையாது, கருணாநிதியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இதற்கு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு பொதுமக்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் திரு மனோ தங்கராஜ்.
கோயில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோயில் விழாக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போயிருக்கின்றது. ஏற்கனவே இதே மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கொழுப்பு திருடன் அப்படிங்கிற மிக சூப்பரான பேர் வச்சது யாரு? அண்ணாமலை அவர்கள் தான். அதையும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு, கொழுத்து போயிருக்கிறது. எது நாகரிகம்? தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா? இந்தி கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோயில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் நடத்தும் போது தனது கட்சி தலைவர்களிடம் இப்படி சொல்வாரா? தமிழகத்தில் கள்ளசாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. கொலைகள் நடைபெறாத நாளை இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் அப்படின்னு. உண்மையிலே செம அடிங்க, செம அடிங்க. சூடு சோர்னா இருந்தா இந்நேரம் நம்ம பால்வளத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி ஓடி இருக்கணும். அண்ணாமலை அவர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்து விரோதிகளை தொடர்ந்து நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மக்கள் மத்தியில திமுகவோட இந்து விரோதத்தை தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒவ்வொரு தமிழனோட கடமையா மாறி இருக்கு. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.